கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்திலே அழுகையோடு கண்ணீரோடு வைக்கிறோம், பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த அநேக மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஐயோ என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிறார்கள், புலம்புகின்றார்கள். பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை? ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு தாமதமாகிறது? ஏன் நமக்கு அவர் உதவி செய்யவில்லை? நமக்கு உதவி செய்வதற்கு அவருடைய கை நீளமாகவில்லை, ஏன் குறுகிறது? பிரியமானவர்களே, நம்முடைய விண்ணப்பம் அவருடைய செவிகளில் எட்டவில்லையா? அவர் நமக்கு செவி சாய்க்கவில்லையா என்று நாம் புலம்புகிறோம், தவிக்கிறோம். ஒரு விண்ணப்பத்திற்காக, ஒரு உதவிக்காக நாம் நம்முடைய பாரத்தை அவருடைய சமூகத்தில் வைத்து அநேக நாட்களாய், மாதங்களாய், ஏன் வருஷங்களாய் காத்து கொண்டிருக்கிறோமே, ஏன் பதில் கிடைக்கவில்லை? வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே அவர்கள் செய்யக்கூடாதபடி அது மறைக்கிறது என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிரிவினை காணப்படுகிறது. எனவேதான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அக்கிரமங்கள், பாவங்கள், நம் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அநியாயங்கள், அருவருப்புகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்குமானால், அநியாயம் இருக்குமானால், யாருக்கும் தெரியாத ரகசிய பாவம் இருக்குமானால், நம்ம என்னதான் அழுது ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்படாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய அக்கிரமத்தை விட்டு நாம் நீங்கி ஒரு புது வாழ்வு வாழ்வோம். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னாரே. நாம் இயேசோடு நிலைத்திருக்கும் பொழுது ஏன் நிலைத்திருக்க முடியவில்லை? நம்முடைய அக்கிரமம், பாவம் அது நடுவாக பிளவை உண்டு பண்ணுகிறது. எனவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். பாவத்தை விட்டு ஓய்வோம், அக்கிரமத்தை விட்டு ஓய்வோம், நம்முடைய பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அப்பொழுது நிச்சயமாய் நம்முடைய பதில் கிடைக்கும். ஆண்டு கரம் நம் உதவி செய்வதற்கு அது ஆயத்தமாக இருக்கும். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புவோம், அக்கிரமத்தை விட்டு நீங்கி நாம் இயேசுவோடு ஒப்புரவாகுவோம். அப்பொழுது ஆண்டு நம்முடைய ஜெபங்களை கேட்பார், பதிலை கொடுப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறோம் அப்பா. இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் எட்டுவதற்கு உம்முடைய செவி மந்தமாகவில்லை.
நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்கு உம்முடைய கை குறுகவில்லை. எங்கள் அக்கிரமங்களே, எங்கள் பாவங்களே நீர் எங்களுக்கு செய்யக்கூடாதபடி அது பிரிவினை உண்டாக்கிறது என்று நாம் படித்தோம் சுவாமி. பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு நாங்கள் விலக கிருபை தாரும். ஒரு பாவமில்லாத வாழ்க்கை வாழ கிருபை தாரும் சாமி. எங்களுக்கு இரக்கம் காண்பீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்நாளே காத்து கொள்ளுங்க. தேவையை சந்திங்க, கூடவே இருங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.